வெல்கம் வியூவர்ஸ். இது 1950 ஜப்பானில் இசைவி சகாமா அப்படின்ற ஒரு சின்ன பையன் தூக்கத்தில் ஒரு கனவு ஒன்று காணியிருக்கான். அந்த கனவுல அவனும் அவனோட அண்ணனும் ஒரு பாயிலில், அதாவது ஒரு பெரிய அண்டால இவனையும் இவங்க அண்ணனையும் பாயில் பண்ணுற மாதிரி ஒரு கனவு ஒன்று இவங்களுக்கு வந்திருக்கு. இதனால பயந்து எழுந்த அவன் அப்பாடா இது ஒரு கனவு அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகியிருக்கான். இதுக்கு அப்புறமா தான் இந்த கனவு மூலமா இவனுக்கு ஒரு ஆசை ஒன்று ஏற்பட்டிருக்கு. அந்த ஆசையை என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுவீங்க. அவனோட ஆசை இப்படி ஒரு மனுஷனை ஒரு அண்டால போட்டு பாயில் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தா, அதாவது மனுஷனோட கறியை டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கான். ஸோ இந்த செகண்ட்ல இருந்து எப்படியாவது தன்னோட வாழ்நாளில் ஒரு டோட்டல் மனிதனோட உடல் பாகத்தை ஃபுல்லா சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இவனுக்கு ஆசை ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஸோ இவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இவனோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸு, இவனோட கிளாஸ் பசங்க, கிளாஸ் பொண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தோட கைகள் கால்கள் இப்படி இது எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு வாயில ஜொல்லு வர அளவுக்கு இவனுக்கு அந்த ஆசை ஏற்பட்டிருக்கு. ஆனா இதை ஒரு 30 வருடமா கட்டுப்படுத்தி தன்னோட வாழ்க்கையில இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்திருக்கான். ஆனா இந்த கட்டுப்பாடு எல்லாமே 1980 முடிஞ்சிருது. இதுக்கு அப்புறமா இவனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இவன் யாரை யூஸ் பண்ணியிருக்கான், யாரை கொலை பண்ணி அதை டேஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஷாக்கிங்கான கேஸை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். இது உங்கள் சிவா ஃபேம்பர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோட ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜப்பான், டோக்கியோ. சகாவா ஒரு நாள் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே உயரமான ஒரு அழகான பொண்ணை பார்த்துருக்கான். இதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டே அவன் வீட்டு சைடு போயிருக்கான். அப்போ அந்த பொண்ணு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு அவங்க கேட்டை லாக் பண்ணியிருக்கு. இவன் அங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் பின்னாடி போயிட்டு அங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஏறி அந்த பொண்ணோட ரூம்குள்ள எகிரி குதிச்சிருக்கான். இப்போ அந்த பொண்ணு அங்க தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த அவன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்திருக்கான். இந்த பொண்ணை எப்படி நம்ம கடிச்சு சாப்பிட்றது, எப்படி இந்த பொண்ணை டேஸ்ட் பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கப்பதான் அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு எழுந்து அந்த ரூம்ல இவன் உக்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு கத்தி கூச்சல் போடுது. இதனால பயந்த சகாவா உடனே அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்படி ஓடி போன இவன் எதனால நம்ம இப்படி யோசிக்கிறோம், நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இவனே ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு டாக்டரை போய் சந்திக்கிறான். அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் சாப்பிட்றதுக்காக போனேன் அப்படின்னு அவனோட உண்மையை அந்த டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கான். அந்த டாக்டர் இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, உடனே சகாவோட வீட்டுக்கு கால் பண்ணி உங்க அப்பா கிட்ட பேசியிருக்காரு. இவன் இந்த மாதிரி யோசிச்ச கூட பரவாயில்ல, ஆனா இதை இவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறமா இவனை வெளியே விட்டுறது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு டாக்டர் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா கிட்ட இவனை ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கும்படியும் இதை வேற ஏதாவது ஸ்டெப் எடுக்கும்படியும் டாக்டர் அவங்க அப்பா கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. ஆனா அவங்க அப்பா ரொம்ப பணக்கார அப்படின்றதுனால தன்னோட பையனை இப்படி பண்ணாம டாக்டரை ஓரம் கட்டிட்டு சகாவாவை பிரான்ஸுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்படி பாரிஸ்க்கு போன இவன் அங்க இருக்க யூனிவர்சிட்டியில லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு சின்ன வயசுல வந்த ஆசை மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த வாட்டி டாக்டர் கிட்ட போகாம அவனோட விக்டிமை தேட ஆரம்பிச்சிருக்கான். அவன் ரொம்ப ஒல்லியாகவும் அவனோட கை கால்கள் ரொம்ப மெலிசா அசிங்கமாக இருக்கிறதுனால அவனை விட அழகான ஒரு உயரமான ஒரு பொண்ணை தேடி அவங்கள சாப்பிட ஆசைப்பட்டிருக்கான். இப்படி ரொம்ப நாள் தேடி
அவனுக்கு அப்படிப்பட்ட பொண்ணு எங்கேயுமே கிடைக்கல. இந்த நிலைமையில தான் அவனோட யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்க ரெனி ஆட்ஃபெல்ட் அப்படின்ற ஒரு 25 வயதான உயரமான ஒரு அழகான பொண்ணு அவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அவங்க கூட எப்படி க்ளோஸா பழகிறது அப்படின்னு யோசிச்ச இவன் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி எப்படியாவது ரெனியை என்னோட பர்சனல் பிஏவா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட காசு கேட்டிருக்கான். அவங்க அப்பாவும் அவனுக்கு காசு சென்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு அப்புறமா ரெனியை தன்னோட பர்சனல் பிஏவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாகவும் ரெனிக்கு இவன் ரொம்ப நம்பிக்கையான பர்சனாகவும் ஆக ஆரம்பிக்கிறான். இதுக்கு அப்புறமா தான் ஒரு நாள் ரெனியை தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்படி கூப்பிட்டுருக்கான். இதனால ரெனி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. சகாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சகா நீ சோஃபால உக்காரு, நான் உள்ள ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரெனி கிட்ட சொல்லிட்டு ரூம்குள்ள போயிருக்கான். இப்படி ரூம்குள்ள போன இவன் அங்கிருந்து ஒரு ரைஃபிளை எடுத்துட்டு வந்து ரெனிக்கு பின்னாடி சைடு தலையில ரைஃபிளை வச்சு சுடுறான். பட் ஆனா ரைஃபிள் அன்னைக்கு சுடாம ஜாம் ஆகிடுது. ஸோ இந்த ஜாம் ஆன சவுண்டு ரெனிக்கு கேட்காததுனால இந்த கன்னை அப்படியே பக்கத்துல வச்சுட்டு சகாவா ஒன்றும் தெரியாத மாதிரி ரெனி பக்கத்துல உக்காந்து நார்மலா பேச ஆரம்பிக்கிறான். இப்படி ரெனி பேசிட்டு மறுபடியும் தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதுக்கு அப்புறமா எதனால ரைஃபிள் சுடலை, ஜாம் ஆயிடுச்சு, கடவுளே இவங்களை சுடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும் தன்னோட ஆசையை கைவிடாத சகாவா மறுபடியும் அடுத்த நாள் ரெனியை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். இப்பயும் ரெனியை சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் ரைஃபிள் எடுத்துகிட்டு வந்து ரெனியோட பின்னாடி நின்று தலையில் ஷூட் பண்ணுறான். ஆனால் இப்போ ரைஃபிள் சுட ஆரம்பிச்சிருக்கு. இப்படி சுட்டதும் ரெனி ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்திருக்காங்க. இதுக்கப்புறமா சகாவா ரெனியை கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். அவனால கடிக்க முடியல அப்படின்றதுனால ஒரு கத்தியை எடுத்து ரெனியோட பின் பக்கமா அறுக்க ஆரம்பிக்கிறான். இதை பற்றி பின்னால் இவன் சொல்கிறப்போ நான் ரொம்ப ஆழமாக இருந்தேன், ஆனால் அந்த சதை கொழுப்பு தான் நிறைஞ்சி அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் ரெட் மீட்டை அடையிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்படி அந்த ரெட் மீட்டை நான் பார்த்த உடனே அதை கையில் எடுத்து நான் கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்படின்னு ஷாக்கான விஷயத்த போலீஸ்கிட்ட சாதாரணமாக சொல்லியிருக்கான் சகாவா. இப்படி ரெனியோட உடம்ப 2 நாளா வச்சு துண்டு துண்டா வெட்டி ஒரு உடல் பாகத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். மீதி இருக்க பாகத்தை ஒரு பெட்டி சூட்கேஸ்ல போட்டுட்டு கார்ல வச்சு பக்கத்துல இருக்க பார்க் சைடு போக ஆரம்பிச்சிருக்கான். அந்த பார்க் சைடு தான் மிகப்பெரிய அடர்ந்த காடு ஒன்று இருந்திருக்கு. அந்த காட்டில் போட்டுட்டு வரலான்னு ஐடியா பண்ண இவன் ஒரு சூட்கேஸில் ரெனியை போட்டுட்டு கொண்டு போயிருக்கான். ஆனால் சூட்கேஸ்லேருந்து பிளட் லீக் ஆனதை பார்த்தேன். அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் இதை போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸும் இவனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு சகாவா நான் அவங்கள சாப்பிட்றதுக்காக கொலை பண்ணேன் அப்படின்னு கேஷுவலாக சொல்லியிருக்கான். இதுக்கப்புறம் சகாவா போலீஸ்கிட்ட நான் உண்மையிலேயே அவங்கள கொலை பண்ணணும்னு நினைக்கல, நான் அவங்கள சாப்பிட தான் நினச்சேன், ஆனால் ஏதோ ஒரு கெட்ட நேரத்தில் அவங்கள நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு கேஷுவலாக சொல்லியிருக்கான் சகாவா. இப்படி போலீஸால அரெஸ்ட் பண்ண இவன் பாரிஸ் கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி நிக்க வைக்கப்படுறான். இவனை பத்தி உண்மையை விசாரிச்ச ஜட்ஜ் இவன் ஜெயில இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, இவன் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான். ஸோ இவனை மென்டல் இன்ஸ்டிடியூஷனில் வைக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதனால் பாரிஸ் அவனோட சொந்த ஊரான ஜப்பானுக்கு சகாவாவை சென்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. இப்படி அவனை ஜப்பானுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனோட கேஸை போலீஸ் ட்ராப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அவனோட கேஸ் டாக்குமெண்ட் எல்லாமே சீல் பண்ணிட்டு இவனை ஜப்பானுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் இவன் ஜப்பானுக்கு போனதும் அங்கே இருக்க ஜப்பான் போலீஸால கூட இவனை அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா இவன் மேலே இருந்த கேஸ் எல்லாமே பாரிஸ் ட்ராப் பண்ணதுனால ஜப்பான் போலீஸால கூட இவனை அரெஸ்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறமா மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் இவனுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா ஆகஸ்ட் 12, 1986 இவன் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்து மக்களோட மக்களா வாழ ஆரம்பிக்கிறான். பின்னால ஒரு பொண்ணை கொலை பண்ண இவன் ஒரு சில ஹோட்டல் ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு ஸ்பெஷல் கெஸ்டாகவும் இவனை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ப கூட மாட்டீங்க, ஜப்பானில் இருக்க ஒரு சில டிவி சேனல்ஸ் இவனை
இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இப்படி பொண்ணை கொலை பண்ண இவன் ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா மதிக்கப்பட்டு அந்த ஜப்பான்ல இவன் மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். இன்னமும் ஜப்பான்ல ஒரு சில புக்ஸ் எழுதி அந்த புக்கும் வேற லெவலா இருக்கதாகவும் ஜப்பான் மக்கள் இவனுக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க. ஸோ டியர் வியூவர்ஸ், டியர் SFI, நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய பெஸ்டான கமெண்ட் லிஸ்ட் நம்ம வீடியோல வரப்போகுது. நன்றி, பாய்.